ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இஞ்சி ஊறுகாய். இந்த ஊறுகாய் உடனடி ஊறுகாயாக நம்ம செஞ்சுக்கலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் டக்குன்னு உடனடி ஊறுகாயாக நம்ம எளிமையான முறையில் இந்த ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இஞ்சி ஊறுகாய்னு சொல்லலாம், இஞ்சி தொக்குன்னு கூட சொல்லலாம். சமைக்க நேரம் இல்லாதப்போ இந்த இஞ்சி தொக்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வெறும் சாதத்தில் 2 ஸ்பூன் இஞ்சி தொக்கு சேர்த்து அப்பளம் கூட வச்சு சாப்பாட்டையே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அவசரத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு தொக்கு. அதே சமயம் ஆரோக்கியமான உணவாகவும் இந்த இஞ்சி பூண்டு தொக்கு இருக்கும். வத்தக்குழம்பு போல் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எந்த வகையான சாதம் கூடவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இஞ்சி ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். 1/2 கிலோ இஞ்சி நான் தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 25 கிராம் மிளகாய்த்தூள், 100 கிராம் புளியை ஊற வச்சுருங்க. இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பூண்டு தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நைஸாக அரைக்க வேணாம், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது போல் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஊறுகாயை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சேர்க்காமல் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து லைட்டாக வறுத்தா போதும். அது ஒரு மிக்சி சாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஊறுகாயை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. மொத்தமாகவே 200 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. 200 ml நல்லெண்ணெயை நம்ம 3 டைமாக பிரித்து சேர்த்துக்கிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே டக்குன்னு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துடணும். இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கிறணும். அப்போ தான் இஞ்சியோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. இப்போது அடியில் ஒட்டும். அடி பிடிக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே அடியில் ஒட்டும். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கிறேங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கிறேங்க. தேவையான உப்பு 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் இருந்தால் தான் உங்களுக்கு ஓவராக வெளியில் தெரிக்காது. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி மூடியில் இருக்க ஆவியான தண்ணியை வெளியில் எடுத்து விட்டுட்டு மூடி வச்சுக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த உப்பே நம்மளுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். லாஸ்ட்டில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கிறேங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி குறைஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. கலந்து விட்டுட்டு 6 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இந்தளவுக்கு நம்ம பொறுமையாக செய்யும்போது இஞ்சி பூண்டு நல்லா வெந்து அதில் உள்ள தண்ணி சத்து எல்லாமே வற்றி ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா அதில் உள்ள எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு இந்தளவுக்கு மேலே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பெரிய பெரிய விசேஷங்களுக்கு செய்கிற ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடுகு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு இது போலவே எல்லாமே சேர்த்து ஊறுகாய் செஞ்சுருப்பாங்க. அந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு செய்கிற ஊறுகாய் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக
வெங்காயத்தை வதக்கி வரமிளகாயவும் லாஸ்ட்டாக வதக்கி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மிளகாயை சேர்த்து நம்ம வதக்கும்போது மிளகாயில் உள்ள காரம் எல்லாமே ஊறுகாயில் இறங்கிடும். ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி செய்யும்போது மிளகாய் லாஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். மிளகாயில் உள்ள காரம் ஊறுகாய்க்கு இறங்காது. இன்னொரு அடுப்பில் வச்சு நம்ம வெங்காயம் வதக்கி ரெடி பண்ணிக்கிடுவோம். மீடியமான சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து சிவக்க வதக்கிக்கிறோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம், கடுகு பவுடரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. நல்லா கலந்து விட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக இஞ்சி ஊறுகாய் தயாராகிடுச்சு. இந்த ஊறுகாயோட சுடு கம்ப்ளீட்டாக ஆறும் வரைக்கும் ஓப்பனில் வச்சு ஆற வச்சுக்கிறோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரையில் வச்சு பயன்படுத்திக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரையில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த இஞ்சி ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.